செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை மாநகர அரசு போக்குவரத்து கழகத்தில் தாம்பரம் மன்னிவாக்கம் இடையே இயக்கப்படும் பேருந்தின் நடத்துனர் பயணச்சீட்டு பரிசோதகர் மீது அடுக்கடுக்காக புகார் கூறி வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோவை தற்போது பார்க்கலாம். ஐயா வணக்கம். சென்னை மாநகர போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரவண. ஸ்டாப் நம்பர் 56 785 நடத்துனராக பணியாற்றுறேன். ஒரு நாள் கூட லீவு போடாமல் வந்ததுக்கு எனக்கு தாம்பரம் பனிமலையில் சிறந்த நடத்துனருக்கான ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நான் இன்றைக்கி வந்து என் கல்யாண நாள் இன்றைக்கி 55 வண்டி நிற்குதுன்னு சொல்லிட்டு பிஎம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. இது வரைக்கும் ஒரு லீவு கூட போகல. 350 லீவு வச்சுன்னு இருக்கிறேன். நான் என் வண்டி 55 எக்ஸ்டென்ஷன் மினி வண்டி. இன்றைக்கி கூட்ட வண்டி ஓடலைன்றதுனால நான் மினி வண்டி செஞ்சேன். பிஎம் வந்து மினி வண்டி போல பெரிய வண்டி எடுத்துன்னு போய் ஓட்டுனார். 1800 நான் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். 800 லேடிஸ் டிக்கெட்டு போயிருக்குது. நான் போயிட்டு என் ஸ்டாப் எது மன்னிவாக்கம் கூட்டுரோடோடு திருப்பினேன். ஜிஐ வந்து முனுசாமின்றவர் வந்து என்னை வல்கராக மடித்து தகாத வார்த்தையால் திட்டி என்னை மெமோ கொடுக்க ஆரம்பித்தார். நான் வந்து சார் இன்றைக்கி இந்த மாதிரி இந்த வண்டி இங்கே தான் அந்த ஆர்டரும் காமிச்சு எனக்கு நான் சொல்லியே ஒத்துக்கலை. எனக்கு மெமோ எழுதினார். ஒரு மாநகர போக்குவரத்து துறையில் நியாயமாக வேலை செய்கிற ஒரு நடத்துனருக்கு கிடைக்கிற தண்டனையா? மரியாதைக்குரிய உயர் அதிகாரி அவர்களே, நியாயம் தப்பு எதனா இருந்ததுன்னா கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். என்னை சஸ்பெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இன்க்ரிமெண்ட் கம்மி பண்ணுங்கள், என்ன பண்ணணுமோ தப்பு எதனா நடந்ததுன்னா சொல்லுங்கள். எந்த தப்புமே நடக்காமல் என் வண்டி கூட்ரோடு வண்டியை கரெக்டாக திருப்பி எடுத்துகிட்டு வரேன். வந்து மெமோ எழுதி கொடுத்தாரு. என் மனசு தாங்காமல் அந்த சிஐ மேலே மண்ணை வாரி விட்டேன். என் கல்யாண நாள் அதுவுமா என் மன உளைச்சல் ஆளாக்கி சிறந்த நடத்துனராக வேலை செய்கிற என்ன ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன். என் அட்னஸை பாருங்கள், என் அப்சரை பாருங்கள். இதை வந்து கிளை மேலாளர் அவர்களுக்கும் துணை மேலாளர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த சென்னை மாநகர போக்குவரத்து துறையில் வேலை செய்கிற அத்தனை தொழிலாளிகளுக்கும் இதை அனுப்புகிறேன். என்ன மாதிரி ஒரு நேர்மையான தொழிலாளி நானாக சொல்லிக்கல. என் அட்னஸை பாருங்கள், என் அப்சரை பாருங்கள். இந்த மாதிரி மன உளைச்சல் ஆகிற இந்த சிஐ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. அந்த சிஐ எங்கே வண்டி போகுது, எங்கே வண்டி திரும்புது அது கூட தெரியாமல் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. அது கூட தெரியாமல் ஒரு கண்டக்டருக்கு மெமோ கொடுத்து மன உளைச்சல் ஆளாக்கி என்னை வேலைக்கே வர முடியாமல் பண்ணுறான். இன்றைக்கி எனக்கு கல்யாண நாள். அதுக்கு என்ன தண்டனையோ அது உயர் அதிகாரியும் சென்னை மாநகர போக்குவரத்து துறை மேலாண்மை இயக்குனர் எம்டி அவர்களும் மற்றும் ஹெச்ஆர்டி அவர்களும் அவருக்கு என்ன தண்டனையோ அது நேரடி. திருமண நாளன்று பணிக்கு வந்த தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக நடத்துனர் வெளியிட்ட வீடியோ குறித்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்த போக்குவரத்து கழக உயர் அதிகாரிகள் யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ், இது குறித்தான முழுமையான விவரங்கள். ஹாசினி வணக்கம். எம்டிசி பேருந்து நடத்துனர், அதாவது கண்டக்டராக தாம்பரத்திலிருந்து மன்னிவாக்கம் கூட்டுரோடு சாலை வரை இருக்கக்கூடிய அந்த மினி பஸ் கண்டக்டராக பணியாற்றக்கூடியவர் சரவணன். அவர் நேற்றைய தினம் திருமண நாள் என்று அவருக்கு கூறப்படுகின்றது. எனவே அந்த திருமண நாள் என்றும் அவர் கட்டாயப்படுத்தி பணிக்கு வரவழைக்கப்பட்டதாகவும் அவர் விடுமுறை எடுக்காமல் தொடர்ந்து பணியாற்றி வந்த காரணத்தினால் அவருக்கு சிறந்த நடத்துனர் என்ற விருதும் வழங்கப்பட்டிருப்பதாக தன்னுடைய வீடியோவில் அவரே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் நேற்றைய தினம் கூட்டுரோடு வரை செல்ல வேண்டிய பேருந்து ஏன் மன்னிவாக்கம் வரை நீங்கள் செல்லவில்லை, முன்கூட்டியே ஏன் அந்த வாகனத்தை திருப்பி விட்டீர்கள், பேருந்து இன்னும் சென்றிருக்க வேண்டும் என்று சொல்லி அவரது உயரதிகாரியாக இருக்கக்கூடிய செக்கிங் இன்ஸ்பெக்டர் முனுசாமி என்பவர் தன்னை அவதூறாக பேசி தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக அந்த நடத்துனர் சரவணன் என்பவர் வீடியோ ஒன்றில் குமுறலை வெளியிட்டிருக்கின்றார். தொடர்ந்து இது போன்று தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாகவும் ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய அந்த நபர் அவருக்கு இந்த வாகனம் எதுவரை செல்வதற்கான அந்த அனுமதி என்பது இருக்கிறது, அது கூட தெரிந்து கொள்ளாமல் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார், நான் தவறு செய்திருந்தால் என் மீது நடவடிக்கை எடுங்கள், அவர் தவறு செய்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மனக்குமுறலை வீடியோவாக வெளியிட்டிருக்கின்றார். நேற்று இரவு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அதனை வீடியோவாக தாம்பரம் கண்டக்டர் சரவணன் வீடியோவாக வெளியிட்டிருக்கின்றார். அந்த வீடியோ தற்போது பெரும் வைரலாகி இருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அந்த எம்டிசியினுடைய உயர் அதிகாரிகளை அழைத்து நாம் விளக்கம் கேட்டபோது அவர்கள் இருவரையும் விசாரணைக்காக அழைத்திருப்பதாகவும் யாருடைய பெயரில் குற்றச்சாட்டு இருக்கிறது, இருவரில் யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்ற உண்மையை முறையாக விசாரணை செய்து யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது கண்டிப்பாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும், தற்போது எங்களால் எந்த ஒரு இறுதி கருத்தையும் கூற முடியாது என்று உயர் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இருவரையுமே இன்றைய தினம் விசாரணைக்காக வரவழைத்திருக்கிறார்கள். நாம் அந்த சம்பந்தப்பட்ட தாம்பரம் டிப்போவில் விசாரித்த போது
இருவருக்குமே ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட கண்டக்டர் சரவணன், அந்த சிஐ செக்கிங் இன்ஸ்பெக்டர் முனுசாமி இருவருக்குமே ஏற்கனவே 1 மாதம் முன்பு கூட இதே போன்றதொரு பிரச்சனை ஏற்பட்டதாகவும், அந்த பேருந்து எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும், மன்னிவாக்கம் வரை பயணிக்க வேண்டுமா, மன்னிவாக்கம் கூட்ரோடு வரை, அதற்கு முன்பே இருக்கக்கூடிய அந்த கூட்ரோடு வரை தான் பயணிக்க வேண்டுமா என்பதில் அந்த குழப்பம் இருப்பதாகவும், இதன் காரணமாக இருவருக்கும் இடையே அந்த முன் தகராறு, இதற்கு முன்பே வாய் தகராறு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையிலே நேற்று இரவு இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தனக்கு, அதாவது அந்த கண்டக்டர் சரவணனுக்கு மெமோ கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், தவறே செய்யாத எனக்கு சரியான முறையிலே பணியாற்றி ஏற்கனவே விருதெல்லாம் வாங்கியிருக்கக்கூடிய தனக்கு இது போன்று அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, இது என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை, அதன் காரணமாகத்தான் நான் இந்த வீடியோவையே வெளியிடுகின்றேன். என்னுடைய உயரதிகாரிகள் இந்த வீடியோவை பார்த்தாவது எனக்கு நியாயம் கொடுக்க வேண்டும். என் மீது வேண்டுமென்றே களங்கம் கற்பிக்கக்கூடிய உயரதிகாரி செக்கிங் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய அந்த முனுசாமி என்பவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த வீடியோவிலே அவர் மிக கடுமையாக புலம்பி இருக்கின்றார். குறிப்பாக நேற்றைய தினம் அவருக்கு திருமண நாள் என்றும், திருமண நாள் என்று என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றும் அந்த வீடியோவிலே அவர் குமுறலை வெளியிட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு என்ன விவரம் என்பது விரைவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.